இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் மொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-8 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையாயுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நட்புறவு கொண்டுள்ளோம். நாம் இப்பொழுது அருள்நிலை பெற்றிருக்கின்றோம். இந்நிலை அடையும் உரிமை கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையால் தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமளவு கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் மொழியப்பட்டுள்ளது. நாம் இறைபற்றியின்றி வலுப்பற்றி இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக நம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவியலாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுளின் மீது கொண்டுள்ள தன் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.